பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதாக நன்றி சொல்கிறேன். என்னோட கூட லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனம், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த இடத்துல யாரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாருனாக்கா, 10 குஷ்டரோகிகள் வந்திருப்பாங்க, சுகம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்த மாத்திரம் வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருப்பான். ஸோ இந்த இடத்துல பார்த்தாக்க உன் விசுவாசம், இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளும் போது, அந்த ரட்சிப்புக்குள்ளே போகும்போது, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன் நம்ம அறிந்து கொள்றதுக்கு ஆவியானவர் தான் நமக்குள்ளாக அந்த விசுவாசத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு கிருபை பாராட்டியிருக்கார். ஸோ இந்த விசுவாசம், ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசத்துக்கு நம்ம ஆவின் வரங்களில் பார்த்தாலும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா, ஆவியானவரே எனக்கு தேவனை அறிகிற அறிவை நிரப்புங்க, அந்த விசுவாசத்தினால என்னை நிரப்புங்க, தேவனை சார்ந்திருக்க என்னை நிரப்புங்கன்னு கேட்கறச்சே நிச்சயமாக ஆவியானவர் நம்மளுக்கு அந்த விசுவாசத்தினால நிரப்புவார். அந்த ஆவின் வரங்களும் அந்த ஆவின் கனிகளும் ஆகிய விசுவாசத்தினால தேவன் நிச்சயமாக நம்மளை நிரப்புவார். சரிங்களா? இது விசுவாசம் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, கனியிலையும் இருக்குது, வரத்துலையும் இருக்குது. அது ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் அவரையே நம்பி அவருக்கு நன்றி சொல்ல, அவரையே சார்ந்து இருக்க ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. நிச்சயமாக ஆவியானவர் உதவி செய்வார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்க இயேசு கிறிஸ்து பேல வைக்கிற விசுவாசத்தினால ஆண்டவரே நிலைத்து நிற்கும்படியாக, ஆண்டவரே கடைசி காலத்தில் அந்த விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஆவின் வரங்களாகி விசுவாசம், ஆவின் கனிகளாக விசுவாசத்தை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் வளர, தேவன் அறிகிற அறிவில் வளர, தேவனுக்கு நன்றியோடு இருக்க, தேவநாம எங்கள் நிமித்தம் மகிமைப்பட எங்களை விசுவாசத்தினால் நிரப்புங்க. அவிசுவாசத்தை எங்ககிட்ட எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன்.